தமிழ் பண்பாட்டை புகைப்பட கதைகளாக மாற்றும் தங்கவேல் அருள் பிரசாந்த். கண்ணகியின் 14ஆம் நாள் நடைப்பயணத்தின் ஆவணப்பதிவு பெரும் வரவேற்பு பெறுகிறது. இலங்கையிலிருந்து வெளியாகிய புகைப்பட ஆவணங்கள் தமிழர் பண்பாட்டை உலகுக்கு உரைக்கின்றன. இலங்கையின் ராகலை நகரத்தை தளமாக கொண்டியங்கும் த ஹெவன் ஸ்டுடியோ ராகல ஸ்ரீலங்கா என்ற கலை நிறுவன முகாமையாளர் அருள் பிரசாந்த் தமிழர்களின் பழமையான புராணக் கதைகள், சமூக விழிப்புணர்வு, பெண்களின் பிரதிநிதித்துவம் போன்ற முக்கிய கருப்பொருட்களை புகைப்பட ஆவண வடிவில் உருவாக்கி பெரும் கவனம் பெற்றுள்ளார். அந்த வகையில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட கண்ணகியின் 14ஆம் நாள் நடைப்பயணம் என்ற புகைப்பட கதை தொகுப்பு பாரம்பரியத்தையும் பெண் எதிரொலியையும் வெளிக்கொணரும் ஒரு ஆழமான கலை செயற்பாடாக கருதப்படுகிறது. இது ஒரு பார்வைக்கேற்ற காட்சியல்ல, உணர்வுகளை தூண்டும் கலை மற்றும் பண்பாட்டை பிரதிநிதித்துவக்கூடிய ஒரு காட்சிப்பட தொகுப்பாக உருவாகியுள்ளது. 40,000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் இதனை இணைய வழியில் பார்த்து பரவலாக பகிர்ந்து வருகின்றனர். இத்தொகுப்பில் கண்ணகியாக நடித்தவர் டி.டு. தர்ஷினி. கண்ணகியின் மனவேதனை, உறுதியும் நியாயமும் கலந்த நடை, அன்பு, அசைவுகளும் அந்த காலத்து பெண்களின் வலிமையை உணர்வுடன் காட்சிப்படுத்திய அவரது பங்களிப்பு பாராட்டத்தக்கது. அவரது உடல் மொழி, முகபாவனை மற்றும் நடனம் ஆகியவை இந்த கதையின் உணர்வுகளை நேரடியாக பார்வையாளரின் மனதில் பதியச் செய்கின்றன. தொழில்நுட்ப குழுவின் கலைப்பணி. இத்தொகுப்பின் வெற்றிக்கு பின்னால் நிறைந்திருக்கும் பல கலைஞர்களும் தொழில்நுட்ப நிபுணர்களும் உள்ளனர். தயாரிப்பு மற்றும் இயக்கம் த ஹெவன் ஸ்டுடியோ ராகல இலங்கை. ஒளிப்பதிவாளர் தங்கவேல் அருள் பிரசாந்த். இணை ஒளிப்பதிவாளர் WS அரவிந்த். நடன கலைஞர் டி.டு. தர்ஷினி. அழகு சாதன கலைஞர் S. கமலரூபிணி. பாடல் வரிகள் J. கார்த்திக் இந்தியா. பின்னிலை இசையமைப்பு ஸ்ரீஷ். வண்ண திருத்தம் மற்றும் தொகுப்பு தங்கவேல் சதீஷ். அழகு நிலையம் சலுவன் லோட்டஸ் ஆர்ஹியா. இது முதல் முறையல்ல ஹெவன் ஸ்டுடியோ இப்படியான புகைப்பட கதைகளை உருவாக்குவது. இதற்கு முந்தைய ராம் சீதா, கங்கா போன்ற புகைப்பட தொகுப்புகளும் பெரும் வரவேற்பை பெற்றன. அவை தமிழ் புராணங்களில் இடம்பெறும் பெண்களின் வாழ்க்கையை, அவற்றின் எதிரொலிகளை மற்றும் சமூக சூழ்நிலைகளை பேசும் ஒரு முயற்சியாக அமைந்தன. ஒவ்வொரு கதையுமே புதிய உரையாடல்களை உருவாக்குகின்றன. இக்கூட்டு செயல்முறைகள் இன்றைய தலைமுறைக்கு புராணக் கதைகள், பாரம்பரியம், பெண்களின் சமூக இடம் ஆகியவற்றை வெளிக்கொணர நவீன தொழில்நுட்பம் மற்றும் கலைஞர்களின் தொழில்நுட்பத்துடன் இணைத்து தருகின்றன. விழிப்புணர்வும் பாராட்டும் ஹெவன் ஸ்டுடியோவின் அடையாளம். கலை என்பது கேட்பவரை மட்டுமல்ல, பார்வையாளரையும் பதைக்கச் செய்ய வேண்டும் என்பது ஹெவன் ஸ்டுடியோவின் நிலைப்பாடு. புகைப்படங்கள் என்பவை அசையும் காட்சிகள் அல்ல என்றாலும் அதன் மீது நம்மால் உணர்வுகளை பதிக்க முடியும் என்பதை இத்தொகுப்புகள் நிரூபிக்கின்றன. தொடர்ந்து தமிழர் பண்பாட்டையும் பாரம்பரிய வரலாற்றையும் உலகுக்கு விளக்கி வரும் ஹெவன் ஸ்டுடியோ கலை மற்றும் சமூக விழிப்புணர்வை இணைத்து பேசும் ஒரு தனித்துவமான கலை மையமாக உருவெடுத்து வருகிறது. இவ்வாறான புகைப்பட கலையின் ஊடாக இன்றைய தலைமுறைக்கு பாரம்பரிய கதைகள், சமூக விழிப்புணர்வு, பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் தமிழர் அடையாளம் போன்றவை எளிதாக ஊடுருவுகிறது. ஹெவன் ஸ்டுடியோவின் படைப்புகள் தனிப்பட்ட கலைச்சுவையை மட்டுமல்லாமல் சமூக மற்றும் பண்பாட்டு தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரின் பாரம்பரியத்தை கலை வழியாக நவீன உலகுக்கு கொண்டு சேர்க்கும் இந்த முயற்சிகள் தொடர்ந்து வளர வாழ்த்துக்கள். தொடர்புகளுக்கு த ஹெவன் ஸ்டுடியோ ராகல ஸ்ரீலங்கா.